ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக காரக்கொழுக்கிட்ட தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து 3 ஆட் பண்ணி நான் நல்லா ரோஸ்ட் பண்ணுறேன். ஒரு ப்ரௌனிஷ் வர அளவுக்கு நான் நல்லா ரோஸ்ட் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகாவை பொடி பொடியாக அரிஞ்சு அதையும் நான் நல்லா கலந்து கிண்டிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய கப் பவுலில் வந்து நான் 1 கப் ஆனியன் ஆட் பண்ணுறேன். இதில் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணி நான் வந்து ஆஃப் பண்ணி ஆற வைக்கிறேன். இப்போ அப்படியே சைடில் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 2 கப் கொழுக்கட்டை மாவு ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் அரிசி மாவு வந்தால் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு 1 கப்புக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேங்காய் துருவினதை ஆட் பண்ணிவிட்டு இந்த வணக்கி வச்ச இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி சூடு பண்ணி அந்த சுடு தண்ணி ஊற்றி நல்லா பசைஞ்சிக்கிறேன். சாஃப்டாக வர அளவுக்கு நான் பசைஞ்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணி நம்ம ஸ்ட்ரீம் பண்ணோம் அப்படின்னா 10 to 15 மினிட்ஸில் வெந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி